ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இ-காமர்ஸ்னா என்ன அண்ட் அமேசானில் எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னா, நான் ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரீலுக்கு 3000 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருச்சுன்னா நான் எப்படி அமேசானில் ஒரு பொருள் விற்கலாம் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ நான் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று அமேசானில் எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்ட்டு, ரெண்டாவது செக்மெண்ட்டில் எப்படி கிரியேட் பண்ண அந்த செல்லர் அக்கௌண்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு ஷார்ட்டா பார்த்துடலாம். இ-காமர்ஸ்னா எலக்ட்ரிக் காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் த்ரூ தி இன்டர்நெட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், மின் வணிகம்னு சொல்லலாம். ஒரு பொருளையோ இல்ல சர்வீஸையோ இன்டர்நெட் மூலியமா நீங்க சேல் பண்ணீங்கன்னா அது இ-காமர்ஸ்க்குள்ள வரும். இந்த இ-காமர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டைப்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்மளோட ஓனா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றது மூலியமா நம்மளோட இ-காமர்ஸை ஆன்லைன்ல நம்ம டெவலப் பண்ண முடியும். ரெண்டாவது, ஏற்கனவே இருக்க பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி சேல் பண்றது மூலியமா நம்மளோட பிசினஸ் இ-காமர்ஸ்க்குள்ள கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல வந்து அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மின்னு கூட சொல்லலாம். என்னடா இப்படி சொல்ற, அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பொருள் வாங்குற, அது என்னடா அட்வான்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இப்போ நீங்களே நினைச்சு பாருங்களேன், இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வாங்க போற ப்ராடக்ட் ஒரு பெரிய பிராண்டோட ப்ராடக்டா தான் அது நமக்கு ஞாபகம் இருக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, அதை போய் சர்ச் பண்றோம், அதை வாங்கிட்டு திருப்பி வந்துடுறோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்ஸ் நிஜமாலுமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பியும் போய் சர்ச் பண்ணும்போது அதே மாதிரி 10 ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கன்னே தெரியாது. திருப்பி அதே ப்ராடக்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இதில் இருக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. இதுவே நீங்கள் ஓனாக உங்களுக்குன்னு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களோட வெப்சைட் அவங்க மைண்டில் ஏறிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவ் கஸ்டமராக, அதாவது ரெகுலர் கஸ்டமராக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஓனாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களோட ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா அதுலேருந்து வர ரெவன்யூ இதில் கிடைக்கிற ரெவன்யூவோட இன்டூ 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரெவன்யூ இதில் கிடைக்கும். ஆனால் இதுவே நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு நீங்கள் சேல் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட்டை மாற்றிடுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் போகலாம். இதுவே உங்கள் பிஸ்னஸை லாங் டேர்ம் கோலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி அமேசானில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அமேசான் செல்லர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிற வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டா அப்படின்ட்டு ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்குது. உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அமேசான் செல்லர்ஸ், ஸோ அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். நம்மளோட அமேசான் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒய் செல்லர் சூஸ் amazon.in. ஸோ க்ரோர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், அன்பீட்டபிள் ரீச், இதுதான் அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் செல்லிங் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் செல்லிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் கேட்கும், உங்களுக்கும் இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லைன்னா ஒன்லி செல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட பேன் கார்டு நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே கொடுங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணணும், பேன் கார்டோட இது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட அமேசான் ஸ்டோரோட பேர் என்டர் பண்ணுற மாதிரி கேட்குது. ஸோ இடத்துல வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்திருந்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் என்ன பேர் இருக்கோ அதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. பேர் கொடுத்துட்டு கணேஷ் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சும்மா ஒரு நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுத்துட்டு கன்னியூ அண்டு சேவ் கொடுத்துட்றேன்.
பிக்கப் அட்ரஸ் எதுக்குன்னா நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டை எங்கே வந்து அமேசான் பிக் பண்ணிக்கணும், அதுக்காக வந்து இந்த பிக்கப் அட்ரஸ் கேட்குது. நான் வந்து என்னோட பிக்கப் அட்ரஸ் கொடுத்துட்றேன். பின்கோடு கொடுத்ததுக்கப்புறமே அது ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆயிரும். இப்போ நம்மளோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துடலாம். அடுத்து வந்து யுவர் ஸ்டோர் அமேசான் ஷிப் அண்ட் யுவர் ஸ்டோர் யுவர் ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்கும். செல்ஃப் ஷிப்னா என்னென்னா நீங்கள் விற்க போகிற ப்ராடக்ட்டை நீங்களே செல்ஃபாக ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஷிப் பண்ணாலுமே ரிட்டன் போட்டால் அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. அதனால் வந்து அது அந்த வேலையை அமேசான்கிட்டே விட்டுடலாம். ஸ்டோர் அமேசான் ஷிப்னு போட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துடலாம். சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டு யூ காட் அ ஃபிசிக்கல் ஸ்டோர் ஜாயின் லோக்கல் ஷாப் கிட்ட ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோர் இருக்குது, அதை வந்து லோக்கல் ஷாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்றேன். நம்ம அக்கௌண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஷிப்பிங் ஃபீ ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டெலிவரி சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். இது முன்னாடியே வந்து உங்ககிட்ட கேட்குது லோக்கலுக்கு இவ்வளோ பே பண்ணணும், நேஷனலுக்கு இவ்வளோ பே பண்ணணும், ரீஜனுக்கு அவ்வளோ, ஸோ இவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பே பை யுவர் செல்ஃப், உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்களே பே பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி கேட்குது. ஸோ அதோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணலாம். இப்போ சேவ் அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டேன். பிடிசி அப்படின்னு ஒரு கோட் கேட்கும். அது ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் டேக்ஸ் கோடு. அதாவது நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பொருளை சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ்ன்றது இன்வாய்ஸில் வந்துடும். நீங்கள் ஒரு ஹோல்சேலாக ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கல்ல, அந்த டேக்ஸை எடுத்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்கன்னா ஒரு 12%, மற்ற ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 18%. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் 18% கொடுத்துட்டு ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோ வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் செக்மெண்ட்டோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 கமெண்ட்ஸ் இல்லைனா ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன்.